வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். 2025 ஸ்டார்டிங்லயே பாத்தீங்க அப்படின்னா ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டல் வந்து வேல்யூ அன்லாக் பண்றாங்க. இதோட லிஸ்டிங் பிரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 140 ரூபாயில இருந்து 165 ரூபாய் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு லாஸ்ட் வீக்ல டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ எல்லாமே மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா இதோட இன்னும் ஜாஸ்தி பிரைஸ்ல லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2025ல ஏகப்பட்ட ஐபிஓஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் எப்ப ரெக்கவர் ஆகி அதோட பழைய ஹையை தொடுதோ அந்த டைம்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஐபிஓவும் 1 by 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. HDFC பேங்க்ல இருந்து HDFC Finance, ஹீரோ பின்கார்ப், ஏர்டெல், எக்ஸாவேர், ஜியோ, NSDL, LG இதுல இன்னும் ஒரு சில குவாலிட்டியான ஐபிஓஸ் எல்லாமே மார்க்கெட்ல வரப்போகுது. ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து வேல்யூ அன்லாக் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதோட நெட்வொர்த் வந்து 7,800 கோடியா இருக்கு. செப்டம்பர் 30, 2024ல 9.5% வந்து டோட்டல் நெட்வொர்த்தா இருக்கு. இதோட புக் வேல்யூ வந்து 37 இருக்கு. ஸோ இது பிரைஸ் எப்படி டிஸ்கவர் ஆகும், எப்படி வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகும் அப்படிங்கறது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயே டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபியூச்சர் growth எக்ஸலண்டா தான் இருக்கு. 2030ல இதோட ஹோட்டலோட கவுண்ட் வந்து 140 ஹோட்டலுக்கு மேல இருக்குன்னு இருக்காங்க. அதே மாதிரி ரூம்ஸ் வந்து நியர்லி 13,000 ரூம்ஸ்க்கு மேல இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கு இப்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்கிற கம்ப்ளீட் வியூ வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஜனவரி 6 அன்னைக்கு அதாவது இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஸ்டாக் வந்து ரெண்டா பிரிய போகுது. ஐடிசில வந்து 10 ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஈக்குவலண்டா வந்து ஒரு ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக் வந்து கொடுக்க போறாங்க. இந்த ஹோட்டல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 140, 160 லெவல்ல வந்து இது லிஸ்ட் ஆச்சு. அதாவது இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற பியர் காம்படிட்டர் கம்பெனிஸ் இந்தியன் ஹோட்டல், ஓப்ராய் ஹோட்டல் அதெல்லாம் 40 PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே அளவுக்கு இது வேல்யூஷன் வச்சா இந்த ரேஞ்ச் வருது. மேபி இதை விட காஸ்ட்லியாவோ இல்ல கம்மியாவோ கூட லிஸ்ட் ஆகலாம். இருந்தாலும் இது வந்து ஐடிசி ஸ்டாக்ல எப்படி பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆக போகுதுங்கிறது இன்னைக்கு மார்னிங் தெரிஞ்சிடும். இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் காலையில வந்து டிமெர்ஜர் ப்ராசஸ் வந்து நடக்கும். இதுல இந்த ஐடிசி ஸ்டாக்கும் ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக்கும் வந்து தனித்தனியா வந்து இது வேல்யூ அன்லாக் ஆகும். ஸோ இந்த மார்னிங் ட்ரேடிங் செஷன் 9:15 வரையிலிருந்து 10 o'clock வரைக்கும் பிரைஸ் டிட்டர்மினேஷன் வந்து நடக்கும். ஸோ இதுல வந்து பெரிய அளவுக்கு வந்து ட்ரேட் ஆகாது. பிரைஸ் டிட்டர்மினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து நிப்டி 50ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் இது வந்து 3% மேல வெயிட்டேஜ், அதாவது ஐடிசி வந்து 3% மேல வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்கா இருக்கிறதுனால ரெண்டு ஸ்டாக்குமே வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இது 3 டேஸ்க்கு வந்து கண்டினியூஸா வந்து ட்ரேட் ஆகும். அப்பர் சர்க்யூட், லோயர் சர்க்யூட் இந்த மாதிரி ரீச் ஆகல அப்படின்னா 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து நிப்டி 50ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதர்வைஸ் அப்பர் சர்க்யூட், லோயர் சர்க்யூட் ரீச் ஆகுது அப்படின்னா மறுபடியும் வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு காலையில நடக்க போற ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டல் வந்து டிமெர்ஜ் ஆகுது, இதை வந்து நம்ம இந்த ரேட்ல வந்து இப்ப கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். பிரைஸ் டிட்டர்மினேஷன் எல்லாம் வந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றது பெட்டரான ஐடியாவா இருக்கும். எதனாலன்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து 40% ஹோல்டிங்ஸ் வந்து ஐடிசியே வந்து வச்சுக்க போறாங்க. ரிமைனிங் 60% தான் வந்து ஷேர் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்க. இப்படி பிரிச்சு கொடுக்கறப்ப அந்த 60%ல வந்து மேஜர் ஷேர் ஹோல்டரா வந்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ இருக்கு. ஸோ பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ வந்து ஆல்ரெடி 6 மந்த்துக்கு முன்னாடியே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஐடிசி ஹோட்டல்ல இருந்து நாங்க வந்து கம்ப்ளீட்டா எக்ஸிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க எக்ஸிட் ஆகிற பிரைஸ் வந்து இன்னும் கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டிசியோட பிரைஸும் வந்து எந்த அளவுக்கு கரெக்ட் ஆக போகுது, அதே மாதிரி ஐடிசி ஹோட்டலோட பிரைஸும் வந்து எந்த அளவுக்கு கரெக்ட் ஆக போகுதுங்கிறது ஒரு 1 or 2 டேஸ்ல வந்து எக்ஸாக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம டைம் பீரியட் எடுத்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றதா பெட்டரான ஐடியாவா இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐடிசி ஹோட்டலுக்கு இப்ப 40 PEக்கு மேல கொடுத்து இது லிஸ்ட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அது ஓவர் வேல்யூஷன் தான். ஏன்னா இதை விட மார்க்கெட்ல குவாலிட்டியான கம்பெனிஸ் இந்தியன் ஹோட்டல், ஓப்ராய் ஹோட்டல் இதெல்லாம் வந்து இந்த பிக்கு ஈக்குவலா இது லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா மேபி இது வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகிறப்ப நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா பெட்டரா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து ஃப்ரெஷ் பையிங் வந்து அவாய்ட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு 1 or 2 quarters இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு
இதோட பேரண்ட் கம்பெனி பேட் வந்து என்ன செய்ய போறாங்கறத முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இதுல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட் பண்ற ஐடியா கிடையாது. ஸோ இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்பர் ஆஃப் ஐபிஓஸ் வந்து வரப்போகுது. ஆல்ரெடி மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற மார்க்கெட் லீடரா இருக்கிற கம்பெனிஸ் வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனி எல்லாம் வந்து அன்லாக்கிங் பண்ண போறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து ஹெச்டிபி பினான்சியல் வரப்போகுது, ஹீரோ மோட்டார்ல இருந்து ஹீரோ பின்கார்ட் பினான்ஸ் வரப்போகுது, ரிலையன்ஸ்ல இருந்து ரிலையன்ஸ் ஜியோ ஐபிஓ வரப்போகுது. இதெல்லாம் வந்து மெகா ஐபிஓவா வரப்போகுது. கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் 30,000 to 40,000 கோடி வரைக்கும் ஐபிஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இப்ப ஹுண்டாய் தான் வந்து 25,000 to 30,000 கோடி வரைக்கும் ஐபிஓ மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சு. அது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆச்சு. அதனால இந்தியன் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஐபிஓவா ரிலையன்ஸ் ஜியோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது 2025ல 1 or 2 குவார்டர்ஸ்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் கொடுத்திருக்காங்க. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ல இருந்து பிரஸ்டீஜ் ஹாஸ்பிட்டாலிட்டியும் சரி, கனரா பேங்க்ல இருந்து கனரா ஏஎம்சி வரப்போகுது. இதே மாதிரி எஸ்டேட்ஸ்ல இருந்து பிரிகேட் ஹோட்டல்ஸ் தனியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற கம்பெனிஸ் இது எல்லாமே வந்து வேல்யூ அன்லாக் பண்ண போறாங்க. 1 lakh crore மேல இவங்க எல்லாம் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 2025ல எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கிற ஐபிஓவா அமைஞ்சிருக்கு. அது குவாலிட்டியான கம்பெனிஸ் இப்ப ஜேஎஸ்டபிள்யூ ஆகட்டும், கிரீவ்ஸ் காட்டன்ஸ் ஆகட்டும், இதுல இருந்து கிரீவ்ஸ் எலக்ட்ரிக்கல் மொபைலிட்டி சரி, ஜேஎஸ்டி சிமெண்ட் வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி சிமெண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் அதானி இருக்கு, அதே மாதிரி பிரடெக் இவங்க தான் ஹெவியான காம்படிட்டராக இருக்கிறாங்க. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டும் மார்க்கெட்டுக்கு வர்றப்ப நல்ல ஒரு காம்படிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2025ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபெமிலியரான கம்பெனிஸ் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆக போகுது. அந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆக போகுது. என்எஸ்டிஎல் இது வரைக்கும் டிஎஸ்டிஎல் வந்து ஒரு மோனோபோலியா இருந்தது. அதுக்கு காம்படிட்டரா பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்டிஎல் வரப்போகுது, டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர்ல வரப்போகுது, எக்ஸாவேர் டெக்னாலஜி வந்து மறுபடியும் ஐபிஓ வரப்போகுது, ஏத்தர் எனர்ஜிஸ் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே மார்க்கெட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஐபிஓஸ். இந்த இயரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து எப்பயுமே நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணுங்க. இந்த ஐபிஓஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டா லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஐபிஓவோட வேல்யூஷன் கொடுக்குறப்ப நம்ம இதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். எதுல அப்ளை பண்ணலாம், எதுல அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நியூ ஐபிஓவுக்கும் சரி, இல்ல ஒரு சில கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.